டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லைடா. நானும் புதுசாக பார்க்குறேன். என்னாச்சு சொல்லு. இல்லைடா, யோசிச்சு பார்த்தேன். ஒரு காலத்தில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுல. எனக்கு என்ன பயம்னா லைஃப் இப்படியே போயிடுமோன்றது தான். சரி ஃப்ரீயாக வர்றா, எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம். சரி இப்போ இதை பற்றி யோசிக்காத. அங்கே பாரு யார் வர்றான்னு. லாக்டவுன் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறோம்ல. ஆமாம். சரி ஒரு ப்ராங்க் பண்ணலாமா? ப்ராங்கா? நீ வா சொல்கிறேன். என்ன எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு போயிட்டுருக்க. நீ மூஞ்ச மட்டும் சீரியஸ் வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன். டேய் நீ வேற. இல்லைங்க, ஃபஸ்ட் இயரா? நாங்கள் செகண்ட் இயர். இது என்னடா முழிக்கிற மொழியே சரியில்லை. இரு பார்த்துக்கலாம். டேய் உங்களை எனக்கு தெரியாதா? என்னதான் காலேஜ் லாக்டவுன்ல நாங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி உங்க மூஞ்செல்லாம் எனக்கு தெரியும். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? எனக்கு இல்லைப்பா, நமக்கு. ஒரு நிமிஷம் சொல்கிறா. ம் இந்த காமேஷே, சஞ்சய் கடை கூப்பிட்றான், பக்கத்தில் தான் இருக்கா, போயிட்டு இருந்தலாம். டேய் நீ போயிட்டுடா வந்த. நீ போயிட்டுடா வரேன். டேய் என்னடா? ஏய் போயிட்டு நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. சரி இப்போ நான் வந்துடுறேன். நவ்யா அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். நீ ஃபார்ம் மட்டும் வாங்கி வச்சிருடி. ப்ளீஸ் 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 டி. இல்லடி, ஏற்பதும் காதலாலே கண்களில் காதல் நிறைந்து உருகுதே பிரிவாலே கன்னத்தில் ஓய்ந்த முத்தம் காய்ந்ததே நினைவாலே. சாரி. என்னம்மா நீ பாட்டு இங்கிலீஷ் போயிட்டே இருக்க? அதான் சாரி சொன்ன நீ. அப்போ நான் உன்னை அடிச்சு சாரி கேட்கவா? ஏ சரண்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் அங்கே தேடிட்டு இருக்கா, போய் போலியா? டிஆர் நடுவில் நான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இல்லை ப்ரோ, தெரிஞ்ச பொண்ணா தான். தெரிஞ்ச பொண்ணு நீ என்ன ஹீரோவா? ஓஹோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ சொன்னா கேள்றோம். அண்ணன் வந்து ஒருத்தர் பார்த்துக்கலாம், சொன்னா கேளு. தொலை வேலை பார்த்துக்காத, சொன்னா கேளு. சூப்பா ஹீரோவா? டேய் தொடர் பிரச்சனை பண்ணாத, போ. யார் பிரச்சனை பண்ணுறா? யாரா பிரச்சனை பண்ணுறா? டேய் ஓட போ. அன்பே நீ இருக்கும் இந்த இடத்தில் வேறொருவன் இருந்தால் என் மனம் தாங்காதடா, உடல் ஏற்காதடா. இப்போ இங்கே எதுவும் பேசிக்கணும். நான் நெக்ஸ்ட் பாட்டு வந்துடுறேன், அப்போ அங்கே பேசிக்கலாம். என் உயிர் இருக்காதடா காதலா.
டேய் பவுடர் எப்படா வருவான்? அவன் தான் அப்பயே வரேன்னு சொல்லிட்டானே. டேய் என்ன இப்போ வந்து சொல்கிறேன்? என்னடா கேட்குற? ஹாய் ஹாய். சரி ஓகே, பை பை பை. டேய் இது என்ன கையில? இதுவா? இது இது சந்திர பாசிட்டிவ் வச்சுக்காக கொடுத்தான். ஏதோ யோசிக்கிறேன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் மைண்ட் செட் தான். இப்போ இருக்கிற மாதிரிலாம் நீ அப்போ இருக்கவே மாட்டேன். அப்போ நீ எப்படி இருப்ப தெரியுமா? நான் பார்த்த காமேஷ் எப்பவுமே ஹாப்பியா இருப்பான், அவன் சுத்தி உள்ளவங்களை எப்பவுமே ஹாப்பியா வச்சிருப்பான். ஆனா இப்போ அப்படியே டோட்டலா சேஞ்ச். என் லைஃப்ல நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் இப்போ நடக்குது. எல்லாம் மாறும் நம்பிக்கை இருக்கு. என்ன ஒன்றும் இல்லையே, போலாமா? அட்லீஸ்ட் இப்பயாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அங்கே போகிறேன்டி. போய் தொலை போ. சி மூட்டுக்க. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடி. என்ன ஐடியா? இன்னும் என்ன உனக்கு ஐடியா தரணும்? ஆமாண்டி. ஹே, இத்தனை நாள் பேசணும் மட்டும் தானே சொல்லிட்டு இருந்த, அதான் பேசிட்டல, அப்புறம் என்ன? ஆனா காலேஜ் ஃபுல்லா இப்படியே போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஆயிட்டா நல்லா இருக்கும்ல. ஐடியா இருந்தா சொல்லுடி ப்ளீஸ் ப்ளீஸ் டி. சரி சரி சொல்றேன். ஒரு பையனை கரெக்ட் பண்ணணும்னா 3 விஷயம் தான் சொல்றேன். விழிகளில் உன் காதலால் விடுகிறேன் உன்னை பார்ப்பதால், இதயமும் நினைவதால் விடிந்து போன வானில் இங்கே நிலவை சேர்க்கிறேன். நீ வாழவே நான் சேருவேன், நாள் போகவே பிறந்த காதல் உலகே என் விரிந்த வீட்டில் நீயே நீயே. அழடாமல் அனைத்த காற்று விழித்தேன், உன் அழகை பார்த்து அடைத்தாய் என் உயிரை சேர்த்து நீயே நீயே. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்த ட்ரூ லவ், பெஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ், லாஸ்ட் லவ் அப்படின்னா என்ன? இங்க பாரு ஏதோ ஒண்ணுலாம் சொல்லாத. நான் கேக்குறது ரியல் மீனிங் ஆஃப் லவ்.
ஹே அடியே, நானே காமேஷ் வீடு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். நீ கூட வருவேன்னு நினைச்சா ஒரே இடத்துல நிக்கிற. அட போடி, நல்ல கனவுல இருந்த வந்து கெடுத்துட்ட. நீ பண்றதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் கனவுலதான் இருக்கணும் போல. சரி சரி, அந்த 3 விஷயம் சொல்றேன்னு சொன்னி. அது என்னடி? இல்லப்பா, யோசிச்சு பார்த்தேன், உனக்கு ஃபர்ஸ்ட் 2 விஷயம் செட்டே ஆகாது. அப்ப அந்த ஒண்ணு, அவனை உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்றா. எங்கடா? இதோ இங்கதான். ஹாய், என்ன உடனே வர சொன்னேன்? எங்க? எப்போ? அதுவா? அது வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு நோட்டு வாங்க போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு நோட்டு வாங்க போனோம். கொஞ்சம் கூட வர முடியுமா? எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. சரி, போயிட்டு வா. நீ கொஞ்சம் கூட வர முடியுமா? ஷூர். நீ தனியா போயிடுவியா? நான் கூட வரணுமா? அப்போ நம்ம 2 பேர் மட்டும்தானா? சரி வா. கூப்பிட்டே உன்னை பார்க்க வந்த பாவத்துக்கு எனக்கு நடக்க விட்டுட்டு இருக்க. அங்க பாரு, ஒரு ஆட்டோ போகுது. வா போலாம். வா, சீக்கிரம் போலாம். வா போலாம். ஏம்மா, இதுக்கு மேலே ஓட முடியாதும்மா. பொறுமையாக நடந்தே போகலாம். ஹலோ. ஹலோ. சரிடி. என்னோட ஃப்ரெண்டு வெளியே போறேன்னு சொன்னான். ஸோ நாளைக்கு வந்து நோட் வாங்கிக்க சொன்னான். ஏய், திரும்ப நாளைக்கு நடக்க முடியாது. ஓ சரி விடு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, சும்மா தான் சொன்னேன். நாளைக்கு வரலாம். இப்போ நான் பிளான். ம் காமேஷ், நான் உனக்கு கேட்கவா? கேளு. லவ்னா உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன? எனக்கு ஏதோ ஒன்றுலாம் சொல்ல தெரியாது. நான் லவ் எப்படி பார்க்குறேனோ அதை சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க லவ்ன்ட்டு ஒரு ஃபீல் அப்படின்னு. அது ஒரு லைஃபோ, நம்ம பொய்யெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற ஒர்க் நம்ம தான் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் இருக்கே, வேற லெவல்மா.
இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ட்ரஸ்ட், அதில் தான் லவ்வே இருக்கு. ஒன் டே ஃபுல்லா உன் கூட அவனை டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு லாஸ்டா டே முடிய போது ப்ரப்போஸ் பண்ணிடு. என் லைஃப்ல இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா என்ன நடக்குமோன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்தா. One minute. ஏய் என்னாச்சு? ஹலோ, சொல்கிறா. வீட்டில் அவள் ஏதோ பிரச்சனை உடனே கிளம்பிட்டா. அது வேறு என்னன்னு தெரியல, கால் பண்ணி கேட்கணும். இரா ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன். இரு கால் பண்ணுறேன். என்னடா உடனே வர சொன்னேன்? அது ஒரு விஷயமா பேசலாம். விஷயம்னு சொல்றா. இதோ இந்த லவர் பாய்க்கு ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்க. எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் சண்டை வரும். என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இவரை பத்தி தான். டேய் சத்தியமா நீ இப்படி மாறும்னா கண்ணூல கூட நினைச்சுப்பாங்களடா. நல்லா பார்த்துதான்டா எனக்கு லவ் பண்ணுன்னு சொல்லிச்சு. அப்படி இருந்தே நீ இப்ப என்னடா ஆயிடுச்சு? டேய் நில்றா. அவனால எப்படி பதில் சொல்ல முடியும்? டேய் அப்படி என்னடா ஆச்சு? அவன் அப்படி என்னடா பண்ணிட்டான்? டேய் என்னடா இது தெரியாத மாதிரி கேட்குற? நீ தானடா அவன் கூட சுத்திங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணணும். அதை விட்டுட்டு என்னடா ஃப்ரெண்டா பார்க்க வேண்டிய பொண்ணலாம் எப்படிடா? ப்ரோ நில்லு ப்ரோ, ஒன்றும் ஆகல ப்ரோ. என்னது லவ்வா? ஓ அதான் அந்த பொண்ணு அவனை பார்க்கறது சிரிக்கிறது மாதிரி இருந்துச்சா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு லெட்டர்லாம் எடுத்துட்டு வந்தார? சரணி அவன் அப்பா இறந்துட்டாங்க. அவன் ஊருக்கே போயிட்டான். அது இருக்கட்டும், இவன் எப்படி அவ்வளோ லவ்? டேய் அவனை பற்றி உனக்கு தெரியாதா?
1 மாசமா நான் வரல, எல்லாம் நேரா பிரச்சனை. சரி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லுடா. இந்த 1 மாசம்னு சொல்ற, ஆனா இந்த பிரச்சனை இந்த 1 மாசம் இல்ல. டேய் மச்சான் யாரா அவனுங்க? யாரா நீங்க? ப்ரோ தனி கேன் போடுங்க. ப்ரோ நீங்க போயிட்டாங்க பாய் பாய். அதான் எனக்கு கொஞ்சம் நல்லது. டேய் எதுக்குடா இப்போ இந்த ஆட்டம்? சும்மாதான். சீ சொல்லு, நீ எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதான் லாக்டவுன் கண்டினியூ ஆகுதுல்ல, ஸோ ஹாப்பி தான். இதுக்கப்புறம் என்ன, காலேஜ் லைஃபு சேடாக தான் போகும். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும், இருந்துக்க வேண்டியதான். நல்லா படிக்க போய் நீ எப்படி சொன்னா, நாங்களாம் என்னடா பண்ணுறது? சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம். சரி டான்ஸ் எப்படி? நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பிரயோஜனம்? கடைசிக்கும் தனியாக தான் ஆகணும். போடா, எனக்கு ஒருத்தங்க பிறந்திருப்பா. பட் அவள் எப்படி இருப்பாளோ? எப்படின்னா? இல்லைடா, உன் கேரக்டர்லேயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. என்னடா பெரிய கேரக்டர், என்னடா கேரக்டர்? நார்மல் தாலே போதுங்க. நார்மல்லாம் எப்படி? எல்லா பசங்கிட்டையும் பேசினா பரவாயில்லையா, இல்லை எதை பற்றியும் யோசிக்காத பொண்ணாக இருந்தால் பரவாயில்லையா? நான் அப்படி சொல்ல வரலடா.
மா காஃபிமா. இவ வேற என்னது? மா காஃபிமா. எனக்கு லவர் எப்படி இருக்கணும்னா ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணா இருக்கும். இது வேற. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற பொண்ணா இருக்கணும், அவ்வளோதான். பின்னாடி ஒருத்த வரான்டா. போடுறா போடுறா போடுறா. ஓடுறா ஓடுறா. அடிக்கிறான் பாடுறா. ஓடுறா ஓடுறா. பக்கத்துல இருக்கான் பாடுறா. அட்ரா அட்ரா. காலைல எழுந்ததுலேருந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரமாவது படிச்சியா நீ? மா அது அப்படி இல்லைம்மா. நான் எதுக்குமா படிக்கணும்? அதாவது எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. உனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். மூடிட்டு எழுந்து போ. சரி போடி. என்னது? ஒன்றும் இல்லை ஜி, போடி. ஆ சரி, அதை விடு. பார்க்க எப்படி இருக்கணும்? பார்க்க ஒரு நிமிஷம். அழகுன்றது நம்ம வச்சுக்க லவ்ல தான் இருக்குது. அவள் எப்படி தானே பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரு குட் சோல் அண்ட் பியூர் ஆட்டாக இருந்தாலே போதும். அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பாள். சரி சரி, நடக்கிற கதையை பேசலாம். அம்மா கால் பண்ணியா? இல்லைடா, இனிமே தான் கொஞ்ச நாள் படிச்சுட்டு பேசலாம் தான். என்னது படிக்கணுமா? போடா ஆளோகா சாமி. ஏய் நில்றா, படிக்கணும்னு சொன்னால் போதுமே. அம்மா என்னம்மா பண்ணுற? சீக்கிரமாக முடிஞ்சிருமா? ஒரு தேங்க்ஸ்மா.
பின்ன வேற யார் வரணும்? சரி, அது இருக்கட்டும். பாக்கியம் இல்லைண்ணா. என்ன கேம்டா? வேற என்ன, எஃபெக்ட் தான். எனக்கு தான் விளையாட தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏய் வாடா, அதுவும் ஈஸியாக தான்டா இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவலாக விட்டுருக்கான், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்டா. நானும் சேர்ந்து ஒரு டீமு, நீ வா, அதால் ரெடி பண்ணிக்கலாம். டேய் நான் தான் சொல்கிறேன்ல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே சூப்பரு, நீ விளையாடு, நான் கிளம்புறேன். என்னடா? சும்மா தான் வந்தேன், நீ படிக்கிறதை விட்டு கேம் விளையாடு. டேய் இன்னைக்கு என்ன வேணாலும் ப்ளே பண்ணுறேன். ஐயோ அச்சோ, டேய் இது செட் ஆகுது நமக்கு. என்ன இது புது ஈவெண்ட்டாக இருக்கு? சரி கொடுப்போம். என்ன இது ரேண்டம் கேட்குது? சரி ரேண்டமே கொடுப்போம். என்னது இது? ஐயோ சூப்பரு, நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. ஐயோ என்ன இது மேட்ச்குள்ளே போயிடுச்சு? சரி விளையாடலாம். ஓகே விளையாடலாம். டேய் யாரா நீ ஜோக்கர் மாதிரி விளையாடுற? அச்சோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு மயிரம் விளையாட தெரியல. பொண்ணா? கால் மட்டும் பண்ணு, அப்ப இருக்கு உனக்கு. என்ன இது? நம்பர் சென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசணும், கால் பண்ண சொல்கிறா. சரி ஓகே, கால் பண்ணி சாரி கேட்டுருந்தேன். ஹலோ ஹலோ. டேய் புறம்போக்கு நான் விளையாட தரலனா என்ன மயிருக்கடா விளையாட வர? போச்சு போச்சு, எல்லாம் போச்சுங்க. ரேங்க் எல்லாமே உன்னால போச்சு. என்னோட நேரம் உன் கூட தான் அந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கடைசி மேட்ச் ஒழுங்கா விளையாடுற. நீங்கள் ஒரு நிமிஷம், நீங்கள் விளையாட தெரியாதுங்க. ஃப்ரெண்டு வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க.
ஏதோ ஒன்று, எனக்கு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க, ஓகேங்க 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 ஓகேங்க. போச்சு, நல்லா மாட்டிங்க, அவ்வளோதான் போச்சு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா சும்மா டார்ச்சர் பண்ணின்னு இருக்க? மாப்பிள்ள எல்லாம் போச்சு, மாப்பிள்ள எல்லாமே போச்சு, முடிச்சுட்டாங்க போ. ஆஹா. ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நடந்தது. சி, உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நான் இருக்கேன்டா. என்னடா உண்மை? நம்ம பேசுறது மட்டும்தான்டா. எனக்கு கேம் சரியாக விளையாட தெரியாதுடா. போடா. இப்போ என்னடா பண்ண போகிற? நானே விளையாட போகிறேன்டா. என்னது, நீ விளையாட போறியா? டாய், சரிடா, எல்லாமே ஓகேடா. ஜெயிக்கலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் நீ எப்படி ஜெயிப்ப? என்ன இவன் சிரிக்கிறான்? இப்போ நீ எப்படி எப்படி எப்படின்னு இவ்வளோ கேட்டல, இதெல்லாம் பண்ணனால தான் நான் ட்ரீமரு. நான் லூஸ் ஆகிட்டேன்னா? இத்தனை நாள் இதை விளையாடுற நீயே இதில் இருக்க இவ்வளோ கஷ்டத்தை பார்த்து ஜெயிக்க முடியுமான்னு இவ்வளோ யோசிக்கும் போது நேற்று விளையாட ஆரம்பிச்சவன்னா கன்ஃபார்ம் தான் போல். இதில் இருக்க இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இல்லை இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேனே. இல்லைன்னே தெரில, நான் ஜெயிப்பேன், நான் மாட்டேன். நான் அபி, அபி, என்னம்மா, எதுக்குமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னடி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, படிக்கவும் மாட்டேங்கிற, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்படியே தான் இருக்க போறியா நீ?
போ போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. கேட்பானோ? நம்ம அப்படியே திரும்பிடலாம். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நம்மளே பேசிட வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் நம்மளால தப்பு. நம்மளே கால் பண்ணி பேசிட வேண்டியதுதான். என்ன காலை வர எடுக்க மாட்டேன்றாங்க. சரி, ஓகே, ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசணுங்க. ஃபஸ்ட்டு சாரிங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிருப்பீங்க. நான் விளையாட தெரியாமல் வந்து உங்கள் மேட்சை கெடுத்துட்டேன். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், அது வேணால் பண்ணலாம். அதுக்கெலாம் வேறு வழி இல்லை, விடுங்க, பரவாயில்ல. என்னங்க நீங்கள் எதிரமா அப்படி பேசுனீங்க? இன்றைக்கி என்ன ஆச்சு? பின்ன என்னங்க, லைஃபே வெறுப்பாக இருக்கு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை தெரியாத பர்சன்கிட்ட எப்படி பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. இப்போது என்னங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுங்கள். எங்கள் அம்மா எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, வெறுப்பாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? சரி, ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. இது எல்லா வெளியும் நடக்கிறது தானேங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க, சரியாயிடும். சரிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க, முடிஞ்சால் மேட்சை கம்ப்ளீட் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். புரியுது, இவனெல்லாம் வச்சுன்னு எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்பெல்லாம் இல்லைங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகேங்க. கால் கட் பண்ணாதீங்க. சரி, ஓகேங்க. இவனு என்னதான் பிரச்சனை? ரெடியாங்க? ரெடிங்க. விடுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓகே. என்ன இவன் கத்தினே இருக்கான்? சி, பைத்தியம். அச்சோ, மச்சான், மேட்ச் வின் பண்ணிட்டோம்டா. என்னடா சொல்கிற? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க, எப்படிங்க? நான் என்ன நம்பினேன், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்பினீங்க. ஆமாம், உன் பேர் கார்த்திக் தானே? இல்லைங்க, காமேஷ். ஆமாம் ஆமாம். சரி, ஓகேங்க.
இதுதான் நேற்றுலேருந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி முடிச்சாச்சு. அப்போ நான் வச்சிட்டாங்க. ம் ஓகேங்க. ம் டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ, ஃப்ரீயா? ம் 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 ஃப்ரீ தாங்க. எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேங்க. நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. கார்த்திக். கார்த்திக் இல்லைங்க, காமேஷ். ஐயோ சாரி காமேஷ், எனக்கு கார்த்திக்ன நேம் ரொம்ப பிடிக்குமா. உங்கள் பேரும் காலை ஸ்டார்ட் ஆச்சா, அதான். என்னங்க கார்த்திக் கார்த்திக்? கார்த்திகோட காமேஷ் தான் ரேர், தெரியுமா? ம் ஓகேப்பா, ஓகே. ம் ம் சொல்லுங்க. இல்லைங்க, நேற்று கேம் முடிக்க திரும்ப விளையாட வந்தீங்களா இல்லை? என்னை பார்த்தா கேமுக்காக வந்த மாதிரி அங்கே தெரியுது. உங்கள் கேம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு வந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிருப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, அதான். ஓ அப்படி. என் ஃப்ரெண்டனோட கதை தான். அவனுக்கும் சரி விளையாட தெரியாது, அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அதான் நானே விளையாடலான்னு வந்தேன். ஓ அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆமாங்க, இன்ஸ்டாடி பார்த்தா உங்களுக்கு தெரியுமே. ஐயோ சாரிங்க, உங்கள்கிட்ட இன்ஸ்டாடி இல்லைல்ல? ஏங்க சொல்லுங்கள் கொஞ்சம், அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். காமேஷ் ட்ரீமரா? அப்படின்னா? ட்ரீமர்னா ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லைனாலுமே அவன்கிட்ட ஒன்று இருக்கும், கனவு. கனவு மட்டும் பெருசாக இருக்கும், அவன் தான் ட்ரீமர். எனக்கும் நிறைய ட்ரீம்லாம் இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் எப்படி இருக்கேன்? சில பேர் சுமாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபோட்டோவா? அப்படி எதுவும் இல்லையே. இல்லையே, நல்லா பாருங்க. நல்லா பார்க்கவா? அப்படி எது இதுவா? ஏங்க இதுவாவா? அதாங்க, பார்த்து சொல்லுங்கள். ஏங்க காமெடி பண்ணாமல் கரண்ட் பிக் சென்ட் பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் அதையே பார்த்து சொல்லுங்கள். ஏங்க சென்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க. என்னடா உன் பிரச்சனை? இல்லைண்ணா மச்சான், வேறு மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும்டா. இது ஓகேவா? நல்லா இல்லை. இது அப்படியே இது சுத்தமாக நல்லா இல்லை.
ஒரு நிமிஷம் இது இது சுத்தமாக நல்லா இல்லைடா. டாய் இல்லை மாப்பிள்ள, நானே போஸ்ட் தரேன். நீ ஃபோட்டோ மட்டும் எடு, அதான் கரெக்டாக இருக்கும். ஏய் மச்சி சூப்பர்ரா. சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் மேடம். ஓகே தான். ஆ ஓகே. ஏங்க சும்மா தான் சொன்னேன், நல்லா இருக்கீங்க. அபிநயா மேடம், என்னோடய ஃபோட்டோ மட்டும் கேட்டிங்கல்ல, உங்கள் ஃபோட்டோவையும் சென்ட் பண்ணுங்கள். சரி விடுங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சும்மா தான் கேட்டேன். அப்பெல்லாம் இல்லைங்க, இருங்க சென்ட் பண்ணுறேன். யாருன்னே தெரியாது, ஒருவேளை ஃபோட்டோ சென்ட் பண்ண பிறகு மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, ஏதோ ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம். ஓகேன்னு தோணுச்சுன்னா தேங்க்யூன்னு சொல்லுங்கள். இது சரியா இருக்கும். சரி, இது ஒன்று தான்டா நீ பண்ணாதது பாக்கி. என்ன இவன் யார்கிட்ட வச்சுட்டு இருக்கான்? வந்து இவ்வளோ நாள் ஆகுது, நம்மளை கண்டுக்கானா பாங்க. நம்மளே நைட்டே ஒன்றா பேச மாட்டோம், வந்த கூட கவனிக்காமல் யார்கிட்ட பேசின்னு இருக்கான்? அதாவது இவனுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. இருக்கட்டும், பேசி முடிச்சதுக்கப்புறம் யாரும் கேட்டுக்கலாம். டேய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா இல்லை லவ்வரா? டேய், நீ பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன பேசுறத பார்த்தா அப்படி தெரில? சரிப்பா, நீ என்ன பேசணும்னு சொல்லு, நான் சொல்கிறேன். அதுவா, அது வந்து டேய் சொல்கிறா. நார்மலாக பேசுகிறது தான், வேற என்ன இருக்குது? ஓகே, நார்மலாக பேசுங்க. அவளை பற்றி எதனா சொன்னாளா? நான் சென்னையில் அம்பத்தூரில் இருக்கேன். டாடி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. லாக்டவுன் போட்டுனாலும் போகல. எனக்கு மூவிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்பயாவது பார்ப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாங்கலாம் அவ்வளோவா இல்லை, பட் நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, அதுக்கு நீ என்ன பற்றி சொல்லியிருப்ப? அப்புறம் ஹே, நீ ஏதாவது பேசுப்பா.
உன்னை பற்றி ஏதாவது சொல்லு. நானே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நீ பேசு, நான் கேட்குறேன். என்னை பற்றி சொல்லலாம் பெருசாக எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பேசுகிறவங்க கிடைக்கிறத விட நம்ம பேசுறதை கேட்குறவங்க கிடைக்கிறது தான் கஷ்டம். அதனால் நீ பேசு, நான் கேட்குறேன். அப்புறம் அது சரி. சரி, நீ எனக்கு ஒரு பிக் சென்ட் பண்ணல, அதில் உனக்கு மீசையே இல்லை. உனக்கு என்ன ஏஜ் இருக்கும்? அதுவா, நான் மீசெல்லாம் பார்க்க எப்படி இருப்பேன்னு பார்க்க வச்சுன்னு ட்ரை தான். லைஃப்பில் ரைட்டு. என்ன ரைட்டு? அதுக்கப்புறம் என்ன ரைட்டு? சத்தியமா இது லவ் தாண்டா. நினச்சேன் நாயே. சீ, கை கீழே இருக்கு. நான் ஒன்றும் அவளை நேரில் கூட பார்க்கல, அதுக்குள்ளே லவ் அது இதுன்னு. அப்போ இது லவ் இல்லைன்றியா? சொல்லினே இருக்கு. ஓகே ஓகே, கோவப்படாது. ரொம்ப கோவப்படுறாங்க. சரி, அப்போ என்னாச்சு சொல்லு. அப்புறம் என்ன, நான் இதே லவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி அவள் சொல்லிட்டு இருந்தா. நான் ஏன் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நது ஊன்லவா? அதான் அது. நது அதுவா? சொல்கிறேன். ஐயோ சொல்கிறேன். அது என்னாச்சுன்னா, என்ன இன்னும் ஆளை காணோம். இப்போ வருவான் தெரியலையே. ஹலோ சார், கொஞ்சம் திரும்புங்க. யார் அது? ஐயோ, அட திரும்புங்க. ஹாய். என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? அதை நான் கேட்கணும். நானும் உங்களை டெய்லிங்க பார்க்குறேன், நீங்கள் தானே ஃபாலோ பண்ணுறீங்க போல். என்ன போலீஸை கூப்பிடணுமா? ஐயோ சாரிங்க, நானும் உங்களை இங்கே டெய்லியும் பார்ப்பேனா, அதான் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோன்னு நினச்சேன். பட்டு உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஓ அப்படி. எல்லாம் டெஸ்டினி, என்ன பண்ணுறது. நான் அனன்யா. காமேஷ். ஃப்ரெண்ட்ஸ்? லவ்வரும் சொன்னால் கூட ஓகே தாங்க. ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய். ஓகே. விழிகளில் உன் காதலால் விடுகிறேன் உன்னை பார்ப்பதால், இதயமும் நினைவதால் விடிந்து போன வானில் இங்கே நிலவை சேர்க்கிறேன்.
மெதுவாய் மெல்ல பிறந்த காதல் உலகே என் விரிந்த வீட்டில் நீயே நீயே அடடாமல் அனைத்த காற்று விழித்தேன் உன் அழகை பார்த்து அடைத்தாய் என் உயிரை சேர்த்து நீயே நீயே என்ன மாலை காணும். இதோ வரேன். ஹாய். ஹாய். என்ன இன்னும் பஸ் வரல? பஸ்ஸுன்னு உங்கள் அப்பா நான் விட்டுருக்கான் உடனே வரத்துக்கு. இன்னும் என்ன சொன்னாலும் சிரிக்குது, பைத்தியமாக இருக்கும் போல. டேய், நீயும் கார்த்திக் மாதிரி ரொம்ப காமெடியாக பேச. கார்த்திக் வேணா என்னோட ஆளுடா லூசு. டேய் நில்றா, நில்லு. என்ன ஆச்சு? வேணாண்டி, போயிரு. இதுதான் ஆச்சு. சரி, ஏன் சைலண்ட் ஆகிட்ட? சரி, ஃபீல் பண்ணாத. அது எனக்கே. ஐயோ முடியல. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஓகே ஓகே. உனக்கு என்னப்பா என் ஃபீலிங்ஸ் எனக்கு? சாவடிச்சிருவேன்டா. சரிடா சரிடா, நான் தான் சொல்கிறேன் இது லவ் தானே. சரி, அவங்ககிட்ட வந்து லவ் சொன்னா நீ என்ன சொல்லுவ? லவ்வுக்கு கேரக்டர் தான்டா முக்கியம். ஸோ தெரில, நான் தான் பார்த்துக்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். ஹலோ போடும். திருந்தவே மாட்டான் போல. நம்ம வேலையை பார்ப்போம். அட போங்கடா ஆண்டவா, என்னை மட்டும் காப்பாத்து. ஃப்ரீயா? ஃப்ரீ தாம்மா. சார் என்ன பண்ணுறீங்க? சும்மா தான். வரேம்மா. இப்போ தான் ஃபோன் எடுத்தேன், அதுக்குள்ளேயே கூப்பிடுறாங்க. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நாளைக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ ஏதோ ரீசன் சொல்லாமல் ஃப்ரீயாக இரு. என்ன விஷயம்? அதான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. டைம் நாளைக்கு 11 o'clock. சரி, ஓகே மேடம். சரி சரி, ஓகே, பை. ஸோ மணி வேறு 10 தான் ஆகுது. எப்போ 11 ஆகும் தெரியலையா? என்னடா ஆச்சு? இது வேணும்னு சொல்லிட்டடா. ஜீவிதா என்ன வேணும்னு சொல்லிட்டடா. ஏன்டா என்னாச்சு?
மச்சான் உனக்கே தெரியும்ல நான் ஜீவித்தை எவ்வளோ லவ் பண்ணன்ட்டு. சரி நீங்கள் ஃபோன் தான் நானும் பேசி பார்க்குறேன். சரி பேசுமா, இனிமேல் ஒழுங்காக பேச ஓகேவா? இந்தா உனக்கும் ஃபோன் வந்துகிட்டே இருந்தது புடி. ஹலோ, நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது? ஏதோ பிரச்சனை? அது எதுவாக வேணா இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தானே கால் பண்ண சொல்லியிருந்தேன். அது கேட்க கூட உனக்கு டைம் இல்லைல்ல. நானே உன்னை தேடி தேடி வரனால தானே நீ என்னை அவாய்ட் பண்ணுற. ஓகே இனஃப், இனிமேல் நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன், நீயும் எனக்கு கால் பண்ணாது. ஃபஸ்ட்டு நான் பேச விட்டா என்ன பேச உனக்கு கேட்கும். நீ ஃபோனை வை. சரி டேய் லாக்டவுன் ஓப்பன் பண்ணாங்களாண்டா. என்னடா சொல்கிற? இந்த இப்போ மெசேஜ் வந்தது. மச்சான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு. ஒரு பொண்ணு ட்ரூவாக லவ் பண்ணு வச்சு, சரி இல்லைனா ட்ரூவாக ஒரு பொண்ணு லவ் பண்ணு வச்சுக்கேன், இந்த ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி வேணான்னு சொல்லி அதேமாரி அது பண்ணாது. ஒருவேளை அதேமாரி அது பண்ணுன்னு வச்சுக்கேன், நான் ட்ரூவாக லவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். இதனால நான்லாம் வந்து பேசணுன்ற அவசியமே இல்லைடா. அவன் உண்மையாக லவ் பண்ணால் அவளே அவனை தேடி வருவா. அவ்வளோதான், லாக்டவுன் முடிஞ்சிச்சு, எல்லாம் அவங்க வேலையை பார்த்து தான் போகிறாங்க. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவன் லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அவளே என்ன தேடி வருவாங்க நம்பிக்கை. இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுமே நாம் நடந்தே கடந்த சாலைகளை உன்னிடம் தொடும் பரிசுகளால் இணையே தந்த இன்று நானும் கனவாய் டேய் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானடா லூஸ். டேய் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இதுக்கு மேலே தான் பிரச்சனையே.
என் வருங்கால வாழ்விற்கு ஒரு காதல் கடிதம். தூங்கும் போது மட்டுமல்ல, என் நினைவில் உன் ஞாபகமாய் என்னை உறங்கும் போதும் தொடரும் என்னுடைய காதல். எப்போதும் என் வாழ்வில் கனவே நீ கலையாதே. ஹாப்பியாக இருந்தேன். லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுல. எனக்கு என்ன பயம்னா லைஃப் இப்படியே போயிடுமோன்றது தான். நீயா? இரு. உங்ககிட்ட ஒன்று சொல்ல தானே கால் பண்ணேன். சொல்லு. ஒன்று நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஃபோனை வச்சு.
ஏய் மாமே, வீட்டுக்கு வர வேண்டியதானடா, இங்க என்ன பண்ணி? இல்லை ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் அப்படி ஆயேன். சொல்லு மச்சான் ஒரு ஹெல்ப்டா. என்ன மச்சான்? சொல்லு மச்சான். இவனுக்கு இன்ஸ்டாகிராம் பற்றிலாம் தெரியும்ல, உன் ஃபோன் கொஞ்சம் கூட. இதில் எது கொஞ்சம் ஒஜாரி மட்டும் பார்த்து சொல்கிற கொஞ்சம். ஒரு நாள் போதுமே என்னோடு வானிடவிடம் கூட்டி செல்வேன் உன் கஞ்சாடையில் காதல் இதான்டா. இதானே இதானே. இல்லை இது மச்சான். கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா பார்த்து சொல்கிறேன். சரி மச்சான். அமைதியாய் நகருகிறாய் இதுவரை இரவில் தனியாய் காய்கிறேன் இதான்டா. இதயா விரும்புகிறாய். மச்சான் பார்க்க ரெண்டுமே அப்படியே தான்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த போஸ்ட் ஹைலைட்ஸ் இதை வச்சு தான்டா கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் இப்போ பசங்களாம் கூட யாரும் இந்த மாதிரி பண்றதில்ல மச்சான். சில தேவை. மச்சான் சாரிடா, நான் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்ததை வச்சு சொன்னேன்டா. பட் நீ இவ்வளோ சீரியஸாக இருப்ப நான் நினச்சி பார்க்கலடா. சாரிடா, சாரி. சாரி மச்சான், சாரி மச்சான். ஏதோ பேச. பரவாயில்ல மச்சான், நீ பாடுறா, நான் பார்த்துறேன் மச்சான். நீ ஓகே தானே? நான் சரிடா சரிடா சரிடா. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்டா. நீர்ப்பாறையில் ஓடிய நதியாய் இந்த காலத்தில் இருக்கவங்கள பார்த்தோம் நம்பி எங்கேயோ இருக்கிற ஒருத்தி லவ் பண்ணேன். கடைசியில் அவளும் அப்படிதான்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். எதுவுமே அவ தப்பு இல்லை, எல்லாமே ஏன் தப்பு தான். டேய், நான் வேறு இது தெரியாமல் அவனை என்னென்னமோ பேசிட்டேன். இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். உடனே அவனை போய் பார்க்கணும். சரி வா போவோம். சஞ்சய் நீ போயிட்டே இரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகேடா, சீக்கிரம் வா.
ஏன்டா இப்படி இருக்க? சொல்றா, ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? விட்றா, இந்த பொண்ணு எல்லாம் வேற பொண்ணுடா. என் ஆசை, என் கனவு, என் லைஃபே ஆகக்கூடாண்டா யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ இல்லை வேற பொண்ணுண்ணா எப்படிடா? என்ன இருந்தாலும் அவளை ஆயிட முடியுமா? விட்றா, பார்த்துக்கலாம். சரி விடுடா. நீ லவ்க்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு உண்மையாக இருக்க மாதிரி நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும்டா. ட்ரூ லவ்னு எத்தனை பேர் வந்தாலும் சரி, எனக்கு அவ மட்டும்தான்டா அப்படின்னு இருந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பொண்ணெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலடா. என் ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் தான். ஆனால் அவள் இல்லாத லவ்லாம் இல்லை. அவள் இல்லைன்னா என் லைஃப்ல எவ்வளோ இல்லைடா. எல்லாம் போன மாதிரி இருக்கு. मत्ताप पे चाल टिप टिप मो चाल तेने से भी जिंदा चाल को तू पे कयोगी है यार बंदा भाई सही वे ये जोड़ी चाल को तू पे कयोगी है यार बंदा भाई सही वे எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா, சீக்கிரம் வாடா. மச்சான் அங்கேயே இரு, ஆன் தி வேல இருக்கேன். 70 மினிட்ஸ்ல வந்துடும். சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. ப்ரோ உங்கள் ஃபோன் கொஞ்சம் தாங்க ப்ரோ. உங்களை தான் ப்ரோ. எவன்டா அது பக்கத்தில்? பேலன்ஸ் இல்லை. சரி சரி அங்கேயே வந்துடுறேன். ஸோ போக மாட்டான் போலியே. சரி கொடுத்துருவோம். இந்தா ப்ரோ பேலன்ஸு இப்போ ரீசார்ஜ் பண்ணு. ப்ரோ இந்தா ப்ரோ. என்னாச்சு? என்னடா லவ் ஃபெயிலியரா? உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்? எனக்கே நான் பண்றது. சரி சொல்லு, என்னாச்சுன்னு. இந்த காலத்துலலாம் ட்ரூ லவ்க்கு வேல்யூவே இல்லை ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் ஏமாற்றத்துக்கு 1008 வழி வச்சுருக்காங்க. ஜென்ரேஷன்லாம் குறை சொல்லாத. இந்த ஜென்ரேஷன் நினைக்கிறவங்க உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவ்வளோ ஏன் நீ நானுமே ஜென்ரேஷன் தான் இருக்கும். ஜென்ரேஷனில் போய் குறை சொல்லிட்டு ப்ரோ நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணாதான் ப்ரோ உங்களுக்கு தெரியும். தெரியுமா ப்ரோ? தெரியுமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ சொல்லு ப்ரோ, லவ் பண்ணியிருக்கியா? லவ் என்ன மாதிரிலாம் உலகத்தில் யாருமே லவ் பண்ணியிருக்கவே முடியாது ப்ரோ. சொல்லு ப்ரோ, என் லவ் ஸ்டோரியோட உன் லவ் ஸ்டோரி பெருசான்னு பார்க்கலாம். இது ஸ்டோரி இல்லை ப்ரோ, ரியல்.
தெரியாமல் இந்த உலகத்துலேயே நம்ம யாருமே லவ் பண்ணியிருக்க முடியாது. என்னை பார்க்காம லவ் பண்ணியிருப்பாங்க, பேசாமல் லவ் பண்ணியிருப்பாங்க. அவளை ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கே இருப்பாங்க தெரியாமல் கூட லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் இமேஜின்லேயே இந்த பொண்ணு இப்படி தான் சொல்லிட்டு ட்ரீம்லேயே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னதான் நம்ம கனவே நீ கிடையாதுன்னு சொன்னாலும் ஒரு நாள் அந்த கனவு கனவு நம்ம கண்டுபிடிச்சிதான். ப்ரோ, உங்களுக்கு அவங்கள பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட தோணலை? நான் பண்ண லவ் இருக்குது. டேய் டேய், புட்ரா போ, புட்ரா. அவளை பார்க்க அவளுக்கே தெரியாமல் அவளுக்காக போய் டிக்கெட் எடுத்துன்னு வந்தேன். லாஸ்ட்டாக வாட்டி ட்ரை பண்ணு, பார்த்துட்டு வா. போ, நீ இப்படி இருக்க காமிஷே இல்லை. திரும்பி வா, பழைய காமிஷா வா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னென்ன கேட்கணும்னு தோணுதோ அவள் கண்ணை பார்த்து கேட்டுட்டு வந்துடு. விஷயத்தை மாற்ற இதான் உனக்கு கடைசி சான்ஸு. என்ன பண்ண போத? ட்ரெயினுக்கு இன்னும் 1/2 hour தான் டைம் இருக்கு. போ, இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க. வாடா டேய், எந்தவா? எல்லாத்தையும் இல்லை பேக் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்கோ. என்னடா அவளை ஃபஸ்ட் டைம் எப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சேன் தெரியுமாடா? நான் பார்க்கணும்னு நினச்ச மீட்டிங் மட்டும் தான் நினச்ச மாதிரி நினச்சா இல்லை அப்படியே நினச்ச மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றுடா, லவ்வில் மட்டும்தான் தோத்துட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லைடா. சரி வா வா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. வா வா வா. ஒரு நிமிஷம் காதலே என்னாலும் மாறாதே, காயம் தந்த காதலே காயம் அது ஆறாதே. முடித்த கதைகள் கேட்டு பின்னும் உன்னை உள்ளம் வேண்டுதே. உன் கைகள் தந்த வெப்பம் காய்ச்சலாக மாறுதே. காதல் ஒரு கண்ணாடியாய் இறுதியில் உடைந்து போகுதே. காதல் ஒரு காத்தாடியாய் தூரம் விலகிய போகுதே. காதல் ஒரு நிலவொளியாய் சிறு பொழுதில் போகுதே. காதல் ஒரு நீர்வீழ்ச்சியாய் கண்ணீரும் அருவியாகுதே.
மருவியாகுதே. இந்தா டிக்கெட்டை பிடி மச்சான். கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட் டைம் நீ சென்னை போகிற, பார்த்து போ. ஆனால் அங்கே என்ன ஆனாலும் சரி, அதை அங்கேயே விட்டுட்டு நீயா வா, சரியா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சரி வா போகலாம். இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஏய் இல்லைடா. இல்லை மச்சான், நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். சரிடா. ம். நான் உனக்கு ட்ரூவாக தானே இருந்தேன். நீ ஏன் எனக்கு அப்படி இல்லைன்ட்டு கேட்கணும்னு கொஞ்சம் கூட தோணலை? தோணுச்சு, அது மட்டும்தான் தோணுச்சு. அதான் மொத்த வழியோடு அவளை பார்க்க போனேன். சத்தியமாக நானும் அந்த போயிருக்கவே மாட்டேன். லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு அப்படியே வந்துட்டு இருப்பேன். இவ்வளோ நடந்தோம், எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சாலும் போனேன் அவளை தேடி. வருகிறேன் உன்னை தேடியே, தவிக்கிறேன் வழிகளின்றியே. காலம் கடந்து முன்னே நினைக்கிறேன், இடைவெளிகள் போதும் சேரத் துடிக்கிறேன். உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன். பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். லைஃப்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட ஃபேவரட் பர்சன் ஸ்ட்ரேஞ்சராக மாறுறது தான். உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா? நம்ம எவ்வளோ தான் ஃபீல் பண்ணாலும் நம்ம ஃபீல் பண்ணுற பர்சன் ஒருத்தலைன்னா நம்ம ஃபீலிங்ஸுக்கும் ஒருத்தலை. அதை மூலம் நீ புரிஞ்சு. அப்போ நீ அவளை மறந்துட்ட.
மொத்தமாக மூவ் ஆன் ஆகி மாறிட்டேன் அப்படிதானே? நான் மாறல, லைஃப் மாறிடுச்சு. வா லவ்வே வேணாண்டா. இன்னுமே புரியலடா. நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனதுக்கு காரணமே எல்லாம் நினச்ச மாதிரி இருந்துடாதான்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பில் தான்டா. நீ லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு. நீ நினச்ச மாதிரி இருந்துடக்கூடாது. பேசி பார்க்கல. இந்தா. இல்லை ப்ரோ, எனக்கே நெட்வொர்க் கச்சிச்சு. தேங்க்ஸ் ப்ரோ, பாய். லைஃப் அப்படின்றது ஒரு கனவு மாதிரி. அது நமக்கு பிடிச்ச மாதிரி போகும்போது அது கலையவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அது இருக்கிறவங்களே கலைச்சிட்டாங்க. ஆனால் ஒருவேளை கனவே நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னா அப்போ நீ அவளை மறந்துட்ட, மொத்தமாக மூவ் ஆன் ஆகி மாறிட்ட அப்படிதானே? இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுமே நாம் நடந்தே கடந்த சாலைகளை உன்னிடம் தொடும் பரிசுகளால் இணையே தந்த இன்று நானோ கனவாய் இன்று நானோ இங்கே நீயோ இங்கு சொல்ல என் உயிரே உயிரே நீதானடி, உணர்வே உணர்வே நீதானடி, வலியே வலியே நாயகி, சிவந்த கண்களால் எனடி. ஹலோ